அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு நன்றி சொல்ற வகையில் அதிமுகவுடைய நிர்வாகிகள் அடித்திருக்கக்கூடிய போஸ்டர் தமிழ்நாட்டு அளவில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. இது குறித்த இந்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய வேலையாக என்ன இருக்கு அப்படின்னா, இந்த இரண்டு தீகா கட்சிகளையும் அடிச்சு ஓட விடணும் அப்படின்றதுல ரொம்பவே துல்லியமான ஒரு அரசியலை தான் 2010 இருந்து இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் சீமானும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க யாருமே எதிர்பாராத விதமாக தற்போது சிவகங்கையில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்களுக்கு நன்றி அப்படின்னும், அரைவேக்காடு அண்ணாமலைக்கு தகுந்த பதிலடி அண்ணன் சீமான் கொடுத்திருக்காரு. அதற்காக நன்றி சொல்லி இவங்க அடித்திருக்கக்கூடிய போஸ்டர் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா அரசியல் கட்சிகளாலுமே மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. காலங்காலமாக மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய இந்த இரண்டு தீகா கட்சிகளுமே பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு கட்சிகளையுமே வளர விடாம இவங்க மட்டுமே தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற நோக்கத்தில் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க 2010 காலகட்டத்தை பிறகு நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு அளவில் தமிழர்கள் மத்தியில் தமிழ் தேசிய உணர்வை தூண்ட ஆரம்பிச்ச பிறகு இந்த இரண்டு தீகா கட்சிகளுமே எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை அழிக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை பண்றதை நம்மளால நேராகவே பார்க்க முடியுது. இதுலயும் குறிப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக கட்சி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அப்பப்போ அவங்களை கைது பண்ணி மிரட்டல்களையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களையுமே தாண்டி தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்களுக்கு சிவகங்கையில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் நன்றி சொல்லி ஒரு போஸ்டர் அடிச்சிருக்கிறது அப்படின்றது அதிமுகவுடைய மேலிடத்திலேயே ஒரு பரபரப்பான விஷயமாகவே மாறி இருக்கு. இந்த நிர்வாகிகளை நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி அழைச்சி இப்படி ஒரு போஸ்டரை எதனால் அடிச்சிங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சிகளை விட அதிகமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் எப்போ வேணாலும் அதிமுக நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியில் போய் இணைஞ்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படி வேற கட்சியுடைய நிர்வாகிகளே சீமானுக்கு ஆதரவாக போஸ்டர் அடித்திருக்கக்கூடிய விஷயத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.